வெல்கம் டு பிவிஎஸ்பி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிலிப்பி கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயத்தை, தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் சிலிப்பியை நல்லா கழுகி வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போது வானிலையை கேஸில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சம் பட்டை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வணக்கணும். கொஞ்சம் போல் உப்பு போட்டு வணக்குனிங்கன்னா வேகமாக அது பொன்னிறமாக ஆகிரும். ஸோ நல்லா வணக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வணங்குச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வடை போகிற தட்டிக்குமே நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், பச்சை வடை இருக்காது. நல்லா போட்டு வணக்குங்க. நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போது நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்குறோம். வணக்கிட்டு இப்போ மசாலா போடலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு அதை மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆயிலையே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நமக்கு பச்சை வாடை அடிக்காது. கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம சிலிப்பியை உள்ளே போடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் சிம்லேயே வச்சு வேக விடலாம். அதில் உள்ள தண்ணி எல்லாம் இறங்கிட்டு நான் எந்த தண்ணியும் ஊற்றலை. இப்போ போல் கொஞ்சம் மிளகும் சின்ன சீரகமும் எடுத்து நல்லா பொடியாக்கி அதையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம லெமன் சாரும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் அதை விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்து வரும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலையை உள்ளே போட்டிருக்கேன். போட்டுட்டு கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை விட்டோன்னா நல்ல மணமாக இருக்கும். தண்ணி நல்லா வற்றி வரும்போது தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா வத்துனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு வெங்காயம், கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தாளிசல் போட்டு அதில் ஊற்றினோன்னா இன்னும் ரொம்ப மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஊற்றியாச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிலேபி கிரேவி ரெடி. சாப்பிட வாங்க.